ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனாவுடைய ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயனாவுடைய ஃபேமிலி பத்தி நியூஸ் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. அதுக்கான முக்கிய காரணமே விஜயனா தன்னுடைய ஃபேமிலி கூட ஒன்னா சேரணும், நம்மளோட முடிஞ்ச முயற்சியை நம்ம செய்வோம். ஒரு நியூஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாக்கா அந்த நியூஸ் இன்னும் சில பேருக்கு கூட ஷேர் ஆகும். அதனால ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் நம்ம சேனல்ஸ்ல பல வீடியோக்களை பேசிட்டு இருக்கோம். விஜயனாவுடைய பர்சனல் குள்ள ஏன் நுழையிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்டாலுமே அவரை நான் மட்டும் இல்ல பல பேருமே சொந்தமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயனா தன்னுடைய மனைவி கூட சேராரோ இல்லையோ தன்னுடைய பிள்ளைகள் கூட கண்டிப்பா சேர்ந்து தான் ஆகணும். ஏன்னா மனைவி கூட டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், ஆனா பிள்ளைகள் கூட டைவர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் சங்கீதா அவர்களுக்குமே. ஏன்னா இப்ப இவங்க ஃபேமிலிக்குள்ள உள்ள சிச்சுவேஷனை பொறுத்தளவுக்கு ஃபீல் பண்ற அளவு தான் இருக்கு. ஏன்னா சங்கீதா அவர்கள் ஜேசன் சஞ்சயை மீட் பண்ணி பல மாதங்கள் ஆகுது. அதுக்கு மேல விஜய் அவர்கள் திவ்யா சாஷாவை மீட் பண்ணி பல மாதங்கள் வருஷங்களே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளுமே மீட் பண்ணணும், அவங்க ஃபேமிலியா ஒன்னு சேரணும். கண்டிப்பா யாரா இருந்தாலுமே தன்னுடைய அப்பா அம்மா ஒன்னா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி சஞ்சய் அவர்களுமே சரி திவ்யா அவர்களுமே சரி ரெண்டு பேரும் அப்படிதான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாத இப்ப பரவர தகவலை பொறுத்தளவுக்கு லண்டன்ல இருந்து திவ்யா அவர்கள் வரப்போறாங்கன்ற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு. நடக்குமான்றத கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க பிள்ளைகள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ ஆன்லைன்ல விட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அதுக்காக பல பேர் வெயிட் பண்ணி இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.